லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ரஜினிகாந்த் சார் படம் பார்க்கறதும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்க எல்லாரும் விசில் போட்டு அந்த தியேட்டர் மொத்தம் அவ்வளோ சவுண்டு தான் இருக்கேன். எனக்கும் கூட விசில் போடணும்னு ஆசை இருக்கு, பட் எனக்கு தெரியல விசில் போடுறதுக்கு. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ கோபம்னா அவ்வளோனா பீக் லெவல்ல இருந்தா ஒரு ஸ்லாப்பா ஆப்போசிட்ல உள்ளவங்களையா? ஓ சாவாசமே அவள போடி. உங்களுக்கு ப்ரப்போஸ் வந்திருக்கா? என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? ப்ரப்போஸ் வந்திருக்கா? ஆப்போசிட்ல அம்மா இருக்காங்க, இந்த கேள்வி கேட்க கூடாதுதான், இருந்தாலும் வேற வழி இல்லை. வந்திருக்கேன். இந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. ஏதாச்சும் ஒரு காமெடி ஞாபகம் இருக்கா தங்கதுரன்? இல்ல 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 இல்ல, எனக்கு டைலாக்கும் ஞாபகம் இல்ல, காமெடியெல்லாம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது? நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் அடிக்கிற சுதன். லால் சலாம் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கு. அந்த படத்தோட ஹீரோயின் அனந்திகா தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த ரெஸ்பான்ஸ்? சூப்பரான இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க பாக்குறேன். ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, ரைடுக்கு அப்புறம் அந்த ஒரு தமிழ் படம் உங்களுக்கு இதுதான், லால் சலாம் தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படிங்கும் போது நமக்கு ஒரு நர்வஸ் இருக்கும்ல, அந்த நர்வஸை மீறி அந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு பிஃபோர் அந்த டே வந்து ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. ஐயோ, தூங்குனீங்களா இல்லையா முன்னாள் நாள்? கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. பட் ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு பெரிய ஒரு ஃபிலிம்க்கு ஒரு பாட்டாகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்கள்கிட்ட அந்த ரியாக்ஷனை வாங்குறதுக்கு ஏதாச்சும் கஷ்டப்பட்டாங்களா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்? அந்த கோவமான ஒரு இவ்வளோ சாந்தமான ஒரு முகத்துலேருந்து சடனா ஒரு எமோஷன் வெளியே வந்துச்சுல்ல, அந்த கோவம், அது எப்படி இருந்துச்சு அந்த அந்த சீன்? அதுவும் இந்த முகத்துல இவ்வளவு கோவம் வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அதுவும் அது வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய டைலாக். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த டைலாக் மொத்தம் படிக்கிறதுக்கும் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது வந்து நிறைய டேக் போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு 2-3 டேக் ஆனாலே நர்வஸ் ஆயிடும். நிறைய டேக் அப்படிங்கும் போது இருக்கும். பட் ஒரு 2 டேக் அது சரியாகல. அதுக்கப்புறம் அது அந்த ஒரு நேக் கிடைச்சிச்சு. ஸோ அது அந்த ஃப்ளோரு போய் அது கொஞ்சம் அவ்வளோ நர்வஸ் இல்லை. பட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அது நமக்கு நல்ல கிளியர் ஆனோம்ல. ஏதாவது டேக் போனாலும் நம்ம அது அந்த ஷாட் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அவ்வளோ நர்வஸ் இல்லை. பட் இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படமே ரஜினி சார் படம் தான், இந்திரன் தான் பார்த்துருந்தேன் அப்படின்னு. அவர் படத்துல நாம இருக்கோம். அவரோட ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த மாஸ் சீன் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸா ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல, அது அதை பத்தி? அதான், நான் இங்க வந்து ஒரு ரஜினிகாந்த் சார் படம் பார்க்கறதும் அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்க எல்லாரும் விசில் போட்டு ரொம்ப அந்த தியேட்டர் மொத்தம் அவ்வளோ சவுண்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கும் கூட விசில் போடணும்னு எனக்கு ஆசை இருக்கு, பட் எனக்கு தெரியல விசில் போடுறதுக்கு. இந்த வாயை நாக்கம் அடிச்சு எனக்கே வராது. ஓகே, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இது நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த படத்தில் நிறைய இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும்ல, அது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சா? நம்ம செஞ்சது கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஃபுல்ஃபில்னஸ் வந்துருச்சு? வந்துருச்சு. ஓகே, இந்த ஒரு ஒரு உமன் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது நாமளும் ஒரு உமன் அப்படிங்கும் போது அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு ஐகான்ட்டேருந்து. நான் ஆல்ரெடி ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஸோ அது இப்போ ஒரு ரொம்ப ஆசை இருந்துச்சு. எவ்வளோ அது ஒரு ஃபீமேல் டைரக்டர் எப்படி பண்ணும், எப்படி எல்லாம் டீல் பண்ணும், எனக்கு அது லைக் அது பார்க்கறதுக்கு ரொம்ப
ஆசை இருந்துச்சு. அது இப்போ நடந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் கேதர் பண்ணீங்க? அவ்வளோ எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் அந்த செட் மொத்தம். ஐஸ்வர்யா மேமும் விஷ்ணு ரங்கசாமி சாரும் டிஓபி சார். ஸோ இவங்க 2 பேரும் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃபுல் டைம் அங்கே இங்கே ஓடிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் அங்கே இங்கே போவோம். எனக்கும் கூட டைலாக்ஸ் எல்லாமே ரிஹர்சல் பண்ணிட்டு தான் அது ஷார்ட்டுக்கு போவேன். எந்த சீக்வன்ஸ் ரொம்ப சிரமமா இருந்துச்சு? ஐயோ வரமாட்டேங்குதே அப்படிங்கிற அதுதான் அந்த அந்த பெரிய சீன். லிட்டில் பிட் ரீக்ரியேட் பண்ண முடியுமா ஏதாச்சும்? வேற டைலாக் எனக்கு ஞாபகம் இல்ல. ஏதாச்சும் எதுவுமே ஞாபகம் இல்ல? இல்ல அவ்வளோ அந்த எனக்கு ஆல்ரெடி அந்த ஞாபகம் என்ன இது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் அது வந்து அவ்வளோ கஷ்டம். அந்த டைலாக் வந்து வரல. அப்போ எனக்கு வந்து ஒரு ஃபுல்லான ஒரு பேஜ் எனக்கு தந்துருச்சு. ஸோ இது ஃபாஸ்டா பேசணும், அப்படியே ஸ்லோல போகல மாதிரி பேசணும். ஸோ அது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. மலையாளத்துல கோவப்படலாம், தமிழ்ல கோவப்படுறது ரொம்ப சிரமம் இல்ல? ஓகே, இப்ப நீங்க ஸ்கூல் தான் படிச்சிட்டீங்களா, காலேஜ் போயிட்டீங்களா? ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி மேமா இருக்கட்டும், அப்புறம் குஷ்புவா இருக்கட்டும், ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே உங்களோட ஏஜ்லயே சினிமாக்குள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கொஞ்சம் தெரியும். ஓகே, இங்க வரதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க? இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம அங்க போனா இது மாதிரி இன்டர்வியூ எல்லாம் கேட்பாங்க, இது மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படி ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த லால் சலாமுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு ரிசப்ஷன் இருக்கு? அவ்வளோ சம் ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, யாராச்சும் ஃபோன் வந்திருக்கேன். தம்பிராமையா சார் கால் பண்ணிட்டேன், சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் தம்பிராமையா சார் கால் பண்ணியாச்சு. அண்ட் அங்கே தியேட்டர் அந்த டைம்ல கூட விஷ்ணு விஷால் சார் சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாரும் கொஞ்சம் கால்ஸ் வந்திருக்கேன், மெசேஜ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் சாங் தான் கேட்டு வளர்ந்துருப்பீங்க. அவரோட மியூசிக்கில் அந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் நீங்கள் நல்லாவும் உங்கள் 2 பேருக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அது? அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் ஏஆர் ரஹ்மான் சார் சாங்கில் வந்து நம்ம முகம் அங்கே இருக்குது, அங்கே இருக்க ஏஆர் ரஹ்மான் சார் கூட. ஸோ அந்த சாங்கில் நம்ம முகம் எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ரஜினி சார் கூட அவ்வளோவா காம்பினேஷன் இல்லை. ஒரு அப்படி இருந்தும் ஒரு ரஜினி சாரோட டாட்டர் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நீங்க பாக்குற அந்த சான்ஸ் கிடைச்சிதா? இப்படி ஒரு டேரக்டருக்கு இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கு ரஜினி வந்து டேரக்டர்ஸ்க்கு நல்ல மரியாதை கொடுக்கும். ஆனா தன்னோட பொண்ணு படத்துலயும் நடிக்கிறாங்க. அப்படிங்கும் போது எப்படி இருந்தாங்க அந்த செட்ல? எப்படி ஐ மீன் ஒரு இவங்க வந்து பொண்ணு கிடையாது டைரக்டர் அப்படிங்கும் போது ரஜினி சார் கேட்டு தெரிஞ்சு அந்த மூமெண்ட்லாம் பாக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சா? அவங்க 2 பேரும் இருக்கேன். அது மேம் கூட வந்து செட்ல வந்து அப்பா அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ அதுவும் எல்லாமே அந்த அப்பா குட்டி அந்த ஒரு கூட அந்த பாக்குறது கூட எல்லாரும் அது. பட் ஐஸ்வர்யா மேம் வந்து டைரக்டர் மாதிரி தான், சார் வந்து நார்மல் ஆக்டர் மாதிரி தான். நீங்க அவர்கிட்ட போய் பேசும்போது ஃபர்ஸ்ட் என்ன விஷயங்கள் சொன்னாரு சார்? நான் அவ்வளோ பேசிட்டு இல்லை, பட் ஆனா சார் என்னை கூப்பிட்டாங்க. சார் தான் எல்லாமே சாங்ஸும் எல்லாமே சீன்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். அதெல்லாம் நல்லா இருக்கேன். ஸோ அதுதான் என்கிட்ட சொல்லியாச்சு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்கமிங்ல இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு லேர்ன் பண்ண விஷயம்னா என்ன சொல்லுவீங்க இந்த படத்துல? அது நிறைய இருக்கு. சிம்பிளா ஒரு டே வந்து ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னன்னா, இப்போ நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஓவர் இரிட்டேஷன் அப்படின்னா ஒன் வேர்ட்ல சொல்லலாம். ரொம்ப இரிட்டேஷன்னா நான் எப்படி இருக்கீங்க? நான் இரிட்டேட் மாதிரி தான் இருப்பேன். இப்ப கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கோவம் வந்துச்சுன்னா அழுகுவாங்க. ஆனா அந்த சேம் டைம் நான் ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ கோவம்னா அவ்வளோனா பீக் லெவல்ல இருந்தா ஒரு ஸ்லாப்பா ஆப்போசிட்ல உள்ளவங்களையா? இப்ப அம்மாலாம் கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க?
ஐயோ அப்படி ஒண்ணும் அப்படி இல்ல, அம்மாக்கு மட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் தெரியும்னா யாராவது இருந்தா கண்டிப்பா ஒரு ஸ்லாப் ஒரு ஏதாவது நான் பண்ணுவேன். இந்த ஹேண்ட் இது வரைக்கும் இப்ப நான் பண்ணதுல இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? கோவப்பட்டு கோவப்பட்டு அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பெரிய ஒரு ஃபைட் நடந்திருக்கு. அது பார்க்கதாங்க சாப்பிட்டு ரக்கட் கேளுங்க. ஐயோ அது இல்ல அந்த ஓகே, ஓவர் ஹாப்பியா அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் அப்படின்னா மொத்தம் சிரிச்சிட்டு ஏதாவது சாங் எல்லாமே போட்டு அந்த ஒரு இது இருக்கும், ஒரு வைப் இருக்கும். ஓகே, அடிக்கடி கேக்குற சாங் என்ன? அடிக்கடி இப்போ வந்து நான் கேட்கிற சாங் அந்த ஃபனா சாங் இருக்குல்ல, ஏஆர் ரஹ்மான் சாங், ஏஆர் ரஹ்மான் சார் சாங் ஃபனா சாங் இருக்கு, அது நான் இப்போ கேட்டுட்டே இருக்கும். அதுவும் இப்போ லேட்டஸ்டான சாங் அந்த கட்சி சேர் நிக்குது சாங் கூட. ஓ ஓகே. அடுத்து வந்து அடிக்கடி போற இடம் நான் பீச். பீச் எப்பவுமே பீச். பீச் ஏன் பீச் அவ்வளவு பிடிக்கும்? பீச் அவ்வளவு பிடிக்கும். பீச்னா அந்த எல்லாமே இருக்கு, வெள்ளம் இருக்கு, சேம் டைம்ல காட்டும் இருக்கு. உங்களுக்கு ப்ரப்போஸ் வந்திருக்கா? ஆப்போசிட்ல அம்மா இருக்காங்க, இந்த கேள்வி கேட்க கூடாதுதான், இருந்தாலும் வேற வழி இல்ல. வந்திருக்கேன். என்ன சொல்லுவீங்க இப்போ வந்து உங்கள்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வேணாம் சொல்லுவாங்க. வேணாம்னு சொல்லிடுவீங்க. ஏதாச்சும் அப்ரோச் எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் பண்ணிருப்பாங்கல்ல, அப்பளும் வேணாம் சொல்லுவீங்க. அந்த நான் கொஞ்சம் அடிச்சு போடுவேன் போயிடு அப்படிங்கிற மாதிரியா? ஸ்லாப் தானா? ஐயோ அப்படி கிடையாது, அவ்வளவு குரூவல் மாதிரி இல்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கே விழுது. இல்ல அது அந்த லிமிட்டுக்கு இருக்கு. அந்த லிமிட்டுக்கு அப்புறம் தான் போயிடுனா நான் ஸ்லாப் பண்ணுவேன். அவ்வளவு சும்மா ஸ்லாப் பண்ணாது. சரி ஓகே. சும்மா இல்லாத நார்மலா அவங்க எக்ஸ்ட்ரீம்ல அவ போயிட்டே இருந்தா வேணாம் அதுதான் கொஞ்சம் காமா சொல்லிடுவேன். ஓகே, who is your favorite actor? எல்லாரும் இதெல்லாம் தப்பிக்க கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி ஒன். எல்லாரும் ரஜினிகாந்த் சார். ஓகே, ஈஸியா சொல்லிடுறது. ஆக்ட்ரஸ் எல்லாரும் நித்யா மேனன் மேம். என்ன எல்லாரும் இது ஒரு சேஃப் ஜோன் மாதிரில இருக்கு. நித்யா மேனன் மேம். இந்த ஒரு சீனை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு எனக்கு ஆசைனா இந்த ஒரு சீன் சொல்லுவீங்க? ஐ மீன் ஏதாச்சும் ஒரு படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு சீன் சொல்லலாம். ஐ மீன் நாகவல்லியில உள்ள சோபானா மேமா இருக்கலாம், சந்திரமுகியில உள்ள ஜோதிகாவா இருக்கலாம், எனிதிங் உங்களுக்கு பிடிச்ச இந்த சீன். அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. ஓகே, இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை ஒரு சிலர் வந்து நான் வந்து பிகினிலாம் யூஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி என்ன அப்படின்னா ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா அதுவும் எதுவும் பண்ண மாட்டேன். இஃப் அந்த ரொம்ப இன்டிமேட் சீன் இருந்தா பண்ண மாட்டேன். அது க்ளோத்ல கூட அவ்வளோ இருந்தா நான் பண்ண மாட்டேன். ஆனா ஓகேனா அது ஓகே, கம்ஃபர்டபுளா இருந்தா ஓகே. நல்லா படிப்பீங்களா இல்ல எப்படி? லாஸ்ட் பெஞ்சா ஃபர்ஸ்ட் பெஞ்சா? மிடில் மாதிரி. மிடில் பெஞ்ச். ஓகே, இப்போ நான் நடிக்கலாம் வந்துட்டீங்க. எனக்கு கிளாஸ் கேட்கணும், அப்போ எனக்கு எழுத வரும். ஆனா கிளாஸ் கேட்டல எழுத வராது. டீச்சர் கிளாஸ்ல எல்லாரும் கூட கிளாஸ் கேட்கணும், அதுதான் முக்கியம். அது இருந்தா செட். நான் செப்பரேட்டா கிளாஸ் கேட்டு அந்த ஃபோன்ல ஆன்லைன்ல ஏதாவது அந்த கிளாஸ் வராது. யாராவது என் கூட இருந்தா எல்லாமே செட். இப்ப நடிக்க வந்துட்டீங்க, இந்த ஸ்கூல் லைஃப்னு ஒண்ணு இருக்கும், என்ஜாய் பண்றது, அந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்றீங்க? இல்ல. ஏன்? இதுதான் ஹானஸ்ட். ஒரு ஹானஸ்ட் ஆன்சர் வேணும்னா அது இல்ல. இது இல்ல. இப்ப காலேஜ் போகணும்னு ஒரு எண்ணம் அது இருக்குன்னா காலேஜ் போய் அப்புறம் உள்ள மாதிரி இல்ல. காலேஜ் போகணும், அந்த ஸ்டடீஸ் வேணும், ஸோ காலேஜ் போகணும், அதுதான். ஓகே, இப்போ உங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்க வந்து ஒரு முதல் படம் கமிட் ஆகும்போது நடிக்கணும் அப்படின்னு சொல்லணும், உங்க அம்மா ஃபேமிலி எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தா? அவ்வளோ சப்போர்ட்டா இருந்தா. அதுக்கு தான் நான் இப்போ இங்க. என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா யோசிப்பாங்களே, நிறைய விஷயங்கள் இருக்கு, சினிமாங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், தேவைன்னா இந்த விஷயங்கள் பண்ணணும், தேவையில்லைன்னா பண்ண முடியாது, இது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க சின்ன பொண்ணு வேற, அதனால சொல்றேன். ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் கால் வரும்போது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அம்மா கூட நிறைய யோசிச்சுட்டே இருந்தது.
வேணுமா, நமக்கு யாராவது தெரியாது, எதுவும் யாரையும் தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து. நமக்கு யாருக்கிட்டும் இது வேணும் ஒரு கொஸ்டின் கேட்கறது கூட யாரும் இல்லை. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவ்வளோ கால்ஸ் வந்துட்டே இருந்தேன் டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. அவ்வளோ கால் வந்திருக்கேன். நம்ம காலே எடுக்க மாட்டேன், பட் அவ்வளோ கால் வந்திருக்குன்னா கால் எடுத்து எல்லாரும் சொல்லிட்டாங்களே இல்லையா, அப்படி எல்லாம் எப்போ கால் வருது அப்பதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்பதான் போகணும்ல அப்படி எல்லாரும் சொல்லிட்டேன். ஸோ ஓகே மாதிரி தான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். அப்போ நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த கால் வரும்போது எப்படி இருந்துச்சு? யாராச்சும் பிராங்க் பண்றாங்களான்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல இந்த கால் நான் +1 படிக்கும் போது தான் வந்திருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய கால் வந்திருக்குல்ல. ஸோ அப்ப இது பிராங்க் மாதிரி இல்ல, அது அவ்வளோ பிராங்க் மாதிரி நினைக்கல. ஆனா ஒரு கால் வந்துச்சு, டைகா ப்ரொடக்ஷன் கால் பண்றேன், அவ்வளவுதான், சென்னைக்கு வரணும், ஆடிஷன் இருக்கு, அப்புறமா அப்படிதான். ஓகே. ஆடிஷன்ல ஏதாச்சும் டயலாக் கொடுத்தாங்களா உங்களுக்கு? டைலாக் கொடுக்கறதுக்கு பிளான் இருந்துச்சு. ஆனா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடாதீங்க. ஆனா தமிழ் அவ்வளோ ஈஸியா வராது. ஸோ அந்த டைம்ல சுத்தமா வரல. ஸோ நல்லா பேசுறீங்களே. இல்ல இப்போ கூட நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். வரல. ஓகே. இன்னொன்னு விஷ்ணு விஷால், விக்ராந்த், அப்புறம் வந்து தங்கதுரை, டைகர் கார்டன் தங்கதுரை, அவங்களாம் பயங்கரமா கலாய்ப்பாரு, காமெடிஸ் நிறைய சொல்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல அவர் வந்து உங்கள்ட்ட பல்ப் வாங்கியிருக்காரா? சில டைம்ல வந்து புரியல, ஒண்ணுமே புரியல. அவங்க 2 பேரும் வந்து சிரிச்சுட்டே இருக்கும், நான் சும்மா பார்த்துட்டே இருக்கும். விஷ்ணு விஷால் சாரும் தங்கதுரை அண்ணா 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்கும். எனக்கானே அந்த ஜாக் புரியல. கேட்டிருக்கீங்களா? கேட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வரும்போது காமெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும்ல. அதான் ஓகே. அப்படி எல்லாமே அந்த செட்டும் எல்லாமே. ஓகே. ஏதாச்சும் ஒரு காமெடி ஞாபகம் இருக்கா தங்கதுரை அண்ணா? இல்ல எனக்கு டைலாக்கும் ஞாபகம் இல்ல, காமெடியெல்லாம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அங்கேருந்து இங்க வந்து மிகப்பெரிய ஒரு பேனர்ல மிகப்பெரிய ஒரு க்ரூ கூட நடிச்சு ஒரு சக்சஸை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டிலேயே பல பேருக்கு உங்களை பிடிச்சி போச்சு. ஏன்னா உங்களுக்குலாம் ஒரு ரியாக்ஷனுக்கு சத்தம்லாம் வருது தியேட்டர்ல. நேற்று நைட் தான் நான் நைட் ஷோ பார்த்தேன். அங்க மொத்தம் எப்படி இருக்க ஃபிலிம் பயங்கரமா இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து நான் இவ்வளவு கொஸ்டின்ஸ் என்னால கேட்க முடியுது. உங்களுக்கு எந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓவரால் படத்திலேயே? ஓவரால் படத்துல விஷ்ணு விஷால் சாரும் விக்ராந்த் சாரும் 2 பேரும் அந்த லாஸ்ட் ஃபைட்ல வந்து 2 பேரும் லாஸ்ட் ஃபைட் இருக்குல்ல, அப்போ 2 பேரும் அடியில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ சார் வந்து விஷ்ணு சார் தலை வந்து தொட்டுட்டு தான் போகும். அந்த சீன் எனக்கு மாதிரிதான் இருந்துச்சு. ஓகே. அந்த ஆரா ஃபீல் பண்ணீங்களா? ரஜினி சார் கூட இருந்த ஒரு ஆரா ஃபீல் ஆகும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் அது கண்டிப்பா அது ஃபீல் ஆகும்ல. அது எப்பவுமே ஸ்கிரீன்ல இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தாலும் எப்பவுமே இருக்கும், அந்த பெயர்ல இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இன்னும் நிறைய வெற்றி வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.